குரூப் 4 நியூஸ் சிலபஸில் சிந்து சமவெளி நாகரிகம் படத்தோட 6ஆம் வகுப்பு புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆப்ஷன் 1 செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இரும்பு, குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தோடு பொருத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. 2வது கொஸ்டின். கூற்று: ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம்: ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. இரும்பின் பயன் தெரியாது சரிதான், ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. மூணாவது கொஸ்டின். கூற்று: ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம்: கடல் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்து பின் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டி இருப்பது. 1 கூற்றும் காரணமும் சரி. 4வது கொஸ்டின். கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? 2வது ஆப்ஷன் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. 5வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றை ஆராய்க. 1 நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. 2 ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. 3 தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகத்தின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? 3 கூற்றுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. பொருந்தாததை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். பொருந்தாதது குதிரைகள் தான். அவங்களுக்கு ஹரப்பா மக்களுக்கு குதிரைகளும் இரும்புகளையும் பற்றி தெரியாது. 7வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட இயக்குனராக ஜான் மார்ஷல் இருந்திருக்காரு. சரி. கோட்டை தானிய களஞ்சியம், அதுவும் சரி. 3வது லோத்தல் குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம், அதுவும் சரி. 4வது ஹரப்பா நாகரிகம், அது சிந்து நதியில் இருக்கும், ஆனால் இதில் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்கு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுங்கிறது தவறான இணை. ஆப்ஷன் 4. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் மிக பழமையான நாகரிகம்? மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். 2வது கொஸ்டின். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. 1861. இதோட தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. 3வது கொஸ்டின். டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது? தானிய களஞ்சியம். டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது? 4வது கொஸ்டின். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள்? மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமூகத்தை உருவாக்குகிறார்கள்? மக்கள் குழுக்களாக சேர்ந்து சமூகத்தை உருவாக்குகிறார்கள்.
அடுத்தது பொறுத்துக. 1. மொஹஞ்சதாரோ, இறந்தோர் மேடு. மொஹஞ்சதாரோ என்பது இறந்தோர் மேடு. 2. வெண்கலம், அதாவது உலோக கலவை. 3. கோட்டை, மேடான பகுதி. கோட்டை எல்லாமே மேடான பகுதியில் இருக்கும், மக்கள் எல்லாமே பள்ளமான பகுதியில் வாழ்வாங்க. 4. கர்னிலியன், சிவப்பு மணிக்கல். கர்னிலியன் என்ற சிவப்பு மணிக்கலால் தான் மக்கள் எல்லாம் ஆபரணங்கள் செஞ்சு பயன்படுத்தினாங்க.